நம்ம சேனலில் பிரதானமான எல்லா வீடியோஸையும் நான் இந்த கெட்டப்பில் தான் போட்டுக்கிட்டுருக்கேன். ஸோ எல்லோரும் நீங்கள் இந்த கெட்டப்பில் தான் பார்த்துருப்பீங்க. இனி வரப்போகிற ஒரு சில வீடியோஸ் எப்படி இருக்க போகுதுன்னா, நம்ம ஃபார்மில் இருந்து வீடியோ போட போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபார்மில் என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பிரதானமாக வேர்க்கடலை சாகுபடி செய்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஏக்கருக்கு கொஞ்சம் கூட. டிசம்பர் கடைசியில் விதைச்சோம். இப்போ இன்னும் அறுவடைக்கு இன்னும் 3 வாரம் இருக்குது. 3 வாரம் சொச்சம் இருக்குது. ஆல்மோஸ்ட் முத்திர ஸ்டேஜ் முத்திர ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வச்ச தென்னை, நம்ம ஃபார்மில் இருக்கிற தென்னை கிட்டத்தட்ட ஒரு 90 தென்னை இருக்குது. 90ல் ஒரு 40 to 50 வந்து பாலை வர ஸ்டேஜில் இருக்குது. அந்த மரத்தை, அந்த கடைசி மரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 மரம் பாலை வந்திருக்கு. எதுவும் இந்த மரமும் பாலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த மரம் பாலை வந்திருக்கு. அதில் தெரியுதா? அப்படியே இந்த கடைசி மரமும் பாலை வந்திருக்கு. இல்லை 1ஆ 2ஆ வந்திருக்கு நயம்? 2ஆ? ஸோ தென்னைக்கு பராமரிப்பு வந்து மாதம் நாங்கள் உரத்தை பிரித்து வைக்கிறோம். இன்றைக்கி டேட்டு வந்து 25ஆம் தேதி நினைக்கிறேன், 26ஆம் தேதி. இன்னும் 4 நாளில் உரம் வைப்போம். உரம் வைக்கும்போது அந்த பேக்கிங்கை, உரம் போடுற வீடியோ நான் எடுத்து போடுறேன். அப்போ தான் மற்றவங்களுக்கும் நாங்கள் எப்படி பராமரிப்பு செய்கிறோங்கிறது தெரியும். WDCயுமே மாதம் ஒரு வாட்டி ஊற்றுவோம். WDC செஞ்சிட்டிங்களா விநாயகம்? WDCயும் செஞ்சு வச்சுருக்காங்க. ப்ரிப்பரேஷன் போயிட்டு, அதாவது அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸில் இருக்குது. 1 மந்தில், சரி, ஒரு 5 டேஸில் ரெடி ஆயிரும். எவ்ரி மந்த் நாங்கள் WDCயும் உரம் கொடுக்கும்போதே ஊற்றி விட்ருவோம். ஸோ தண்ணி பாய்க்கிறது வந்து PVC பைப்பில் டேப் வச்சு தான் இருக்குது. இதோ அதையும் காட்டியிருங்க நான். இந்த மாதிரி செட்டப் தான். நாங்கள் பைப்பை பதிக்கலை, இப்போதைக்கு மேலேயே வச்சு விட்ருக்கோம். பாத்தி கிட்டத்தட்ட ஒரு 1 மீட்டர் அளவுக்கு தள்ளி தான் பாத்தியும் போட்டிருக்கோம். பட் பாத்தி இன்னும் கூட கொஞ்சம் ஒழுங்காக போடணும். இதுதான் இப்போதைக்கு தென்னையோட ஸ்டேட்டஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுவுமே பாலை வந்தது தான். இந்த சைடில் கொஞ்சம் பெரிய பாலைலாம் இருக்குதோ, அங்கே பெரிய பாலை இருக்குது, அது வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. ஸோ இந்த லைனில் வந்து தொடர்ச்சியாக ஒரு 6 மரம் இருக்கும்னு நினைக்கிறேன் பாலை வர ஸ்டேஜில். சரி, பாலை வந்த மரம். இந்த சைடில் இருக்கிற எல்லா மரமுமே பாலை வர ஸ்டேஜ் தான். இந்த ஆங்கிளில் அது காட்டுங்களேன். ஸோ வேலி ஓரமாக இன்னும் கூட தென்னை மரம்லாம் இருக்குது, ஆப்போசிட் சைட்லலாம் இருக்குது. பட் இந்த இடத்துல இருக்கிற தென்னை மரம் வந்து மண் வகை வந்து நல்லா தென்னை வேகமாக வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ நம்ம அப்படியே அந்த சைடு போவோம். இந்த சைடில் உள்ள தென்னை மரமும் ஆல்மோஸ்ட் பாலை வர ஸ்டேஜ், பட் க்ரோத் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல உள்ள இந்த சைடில் உள்ள மண் வந்து கொஞ்சம் அந்த களிமண் தன்மை நிறையா இருக்கும். அதனால் என்ன ஆச்சு, நாங்கள் நட்டதுலேருந்து கொஞ்சம் க்ரோத்து வந்து இந்த வேர் பிடிச்சி வர்றது கொஞ்சம் ஸ்லோவாச்சு. ஸோ ஆனால் ஓரளவுக்கு அந்த ரோவில் இருக்கிற அதே மரம் க்ரோத் இருக்குது. பட் இன்னும் பாலை வர ஸ்டேஜ் வரலை. அப்படியே பார்ப்போம். ஸோ இந்த ரோ ஃபுல்லாகவே அந்த 3 வருஷம் ஆன மரம். இந்த இப்போ பாலை வந்த மரம், பாலை வர ஸ்டேஜ் மரம் எல்லாமே 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷத்துக்குள்ளே இருக்குது.
அப்படியே நம்ம பின்னாடி வரைக்கும் மரம் இருக்குது. பட் இது வரைக்கும் நம்ம வீடியோ ஷார்ட்டாக வச்சுக்கிறதுனால இங்கேருந்தே நான் காட்டிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள மரம்லாம் வந்து இது 3 வருஷம் ஆன மரம். அது வந்து 2 வருஷம் முடிஞ்சு 3ஆவது வருஷத்துக்குள்ளே போகிற மரம். 1 வருஷம் கழித்து பின்னாடி உள்ள மரத்தெலாம் வச்சோம். அதில் ஒரு 30 to 40 மரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 60 மரம், அதில் ஒரு 30 மரம். ஸோ மொத்தமாக 90 மரம் இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம மரக்கன்றுகள்லாம் வச்சுருக்கோம். அதை பார்ப்போம். அதை ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஏன்னா அதில் பெரிய லெவலில் இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த பக்கம் உள்ளது வந்து மஹோகனி, காயா செனகலென்சிஸ் வெரைட்டி. இது ஆக்சுவலி ஒரு 10 மரமோ என்னமோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். 10 சொச்சம் அவ்வளோ இருக்கும். ஏன் 10 மட்டும் வச்சுருக்கோன்னா எங்கள் மண்ணுக்கு எப்படி வருதுன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான். தேக்கும் வச்சுருக்கோம், அந்த சைடில் இருக்குது, காட்டுறேன். பட்டு நான் எதிர்பார்த்த க்ரோத்து ஸ்லோவாக தான் வந்தது, ஃபாஸ்ட்டாக வரல. இது ஃபாஸ்ட்டாக தான் வரும்னு சொன்னாங்க, பட் ஸ்லோவாக தான் வந்துச்சு. All-19 உரம் கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் தேறி வந்துச்சு. ஸோ எங்கள் மண் வந்து கொஞ்சம் இந்த ஏரியாவில், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் சத்து குறைவாக இருக்கிறதுனால இந்த க்ரோத்து. இல்லாட்டா இது இந்த வெரைட்டி ஃபாஸ்ட்டாக தான் வரக்கூடிய வெரைட்டி இது. ஸோ இந்த மரம் வச்சு வந்து 1.5 வருஷம் கொஞ்சம் கூட 1.25 வருஷம் ஆகுது இதுங்களெல்லாம் வச்சு. ஆக்சுவலி இப்போ காட்டுற எல்லா மரமும் வச்சு 1.25 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் ஒரு 5 இருக்குது, அந்த பக்கம் கொஞ்சம் இருக்கும். இது வந்து அந்த மரக்கன்று கூட வச்ச மா வெரைட்டி. ஸோ இது வந்து R2E2 2 இருக்குது. இங்கே ஒன்று, இதோ அங்கே ஒன்று. இதை வந்து நாங்கள் கொஞ்சம் R2E2 வந்து ஆஸ்திரேலியன் வெரைட்டி. ஸோ இந்த வெரைட்டி தேடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறது. இதை நாங்கள் கவாத்து பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். பட்டு கவாத்து பண்ணி இது 1 வருஷம் ஆகுது. இன்னும் கூட அநேகமாக அடுத்த வீடியோ நாங்கள் இதுக்கு மாமரம் கவாத்து பண்ணுற வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இதுவுமே கொஞ்சம் உள்ளே அடர்த்தி ஆகிட்டு வருது. உள்ளே போகிற கிளைகள் ஒரு சிலதை வெட்டணும். ஸோ அதோட வீடியோவும் நான் அது செய்யும்போது வீடியோ போடுறேன். ஸோ அது ஒரு மாமரம், இது ஒரு மாமரம், ரெண்டும் ஒரே வெரைட்டிஸ். அடுத்தது இதோ இங்கே இருக்கிற இது மஹோகனி, அதே மஹோகனி. இந்த பக்கம் ஒரு 1 2 3 இருக்குது. நடுவில் வந்து தேக்கு மரம் ஒன்று இருக்குது. அது ஏன் அந்த ஒரு தேக்கு மரம்னா நிறைய வச்சுருந்தோம், மழை பெஞ்சு அது வராமல் போயிடுச்சு. ஸோ இந்த ஒரு தேக்கு மரம் தான் கண்ணுலேருந்து வச்சோம். இதுவுமே 1.25 வருஷம் ஆச்சு. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கவாத்து பண்ணி டீசெண்டாக இருக்குது. கவாத்தும் பண்ணணும், புதுசாக கிளைங்க வருது. இது வந்து நாங்கள் புதுசாக வச்ச மரக்கன்றுகள். இதுலேயே வந்து ஆல்ரெடி ஒரு 15 வருஷமாக இருந்த தேக்கு மரத்தை வெட்டி மறுபடியும் நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம். அது இந்த கார்னரில் இருக்குது. இதோ இந்த கார்னர் இப்போ நீங்கள் பார்க்குற மரம் வந்து ஆக்சுவலி இது ஒரு 15 to அரௌண்ட் 15 to 16 வருஷம் இருக்கும். ஒரு 1/2 அடி to 3/4 அடி விட்டு கட் பண்ணி அதுலேருந்து வந்த மரம் அது 15 வருஷம் மரத்தை ஏன் வெட்டினோன்னா அது ஒழுங்கான ஒரு ப்ராப்பரான ஷேப்பில் வரல. அதனால தான் வெட்டி விட்டு மறுபடியும் ப்ராப்பராக கவாத்தெல்லாம் பண்ணி கொண்டு வரோம். இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மரத்தை காட்டிலும் இந்த மரம் இப்போ வர்ற தளிர் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதுவுமே வெட்டி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். 1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷம் ஆகிற மரம் ஆல்ரெடி வேறு அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. இந்த மரம் மாதிரி ஒரு 3 to 4 மரம் இருக்குது வெளியோரம். பக்கத்தில் ஏதாவது இருந்தால் காட்ட பார்க்குறேன். பக்கத்தில் இப்போதைக்கு எதுவும் இருந்த மாதிரி தெரில. அப்புறம் இந்த பக்கம் நீங்கள் பார்க்குறது வந்து வச்சு ஒரு 3 வருஷம் மேலே ஆன மரங்கள் தான். ஆனால் இது வந்து கொஞ்சம் க்ரோத்து கம்மியாக இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற ஒரு 6 மரம். ஏன்னா இது நாங்கள் வச்சது வந்து இந்த 3 அடி பள்ளம் எடுத்து பள்ளத்தில் புதைச்சி வச்சோம். இந்த பக்கம் ஃபுல்லாக களிமண்ணாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெரியும், கல் மாதிரி அப்படியே பாறை மாதிரி இருக்கும், உடையாது. அப்படி வச்ச மரம் கிட்டத்தட்ட நாங்கள் வச்சு ஒரு 8 மாதம் வரைக்குமே தண்ணியில் தான் நின்றுட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட சாகு கிடக்கிற நிலமையில இருந்த ஒரு 6 மரக்கண்ணை எடுத்து பிடுங்கி மறுபடியும் செம்மண்லாம் போட்டு தரை மட்டத்தில் வச்சு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 6 மரத்தில் காய்க்கிற காய்கள் நல்லா செழிப்பாக வரும்னு தோணுது. ஏன்னா இந்த கண்ணோட வீரியத்தன்மை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஏன்னா
8 மாதம் தண்ணியில் இருந்து இதோ இந்த ஸ்டேஜில் கொண்டு வந்திருக்கோம். எப்பவும் போல் மற்ற மரங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதே உரம்லாம் கொடுத்து தான் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோ இதில் வந்து எல்லா மரத்துலேயுமே இந்த கருப்பு பூஞ்சன படிவம் இருக்குது. நாங்கள் முடிஞ்ச லெவலுக்கு இந்த வாட்டர் வாஷ்லாம் பண்ணி தான் மெயின்டைன் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அந்த கருப்பு பூஞ்சலம் இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த மாதத்தில் கொஞ்சம் நிறையாவே வருது. பட் நாங்கள் இந்த க்ரோத்தை அச்சீவ் பண்ணதுக்கு காரணம் வந்து உரம் ஒழுங்காக வச்சு அந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய சக்தியை மரத்துக்கு கொடுக்கறதுனால தான். இதை பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வாஷ் பண்ண அடையாளம்லாம் தெரியும், கோடு கோடாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வாட்டர் வாஷ் பண்ணி எடுத்தது தான். பட் இருந்தாலுமே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹைட்டும் போக மாட்டேங்குது. அந்த வாட்டர் வாஷ் அந்த பவர் ஸ்ப்ரேயருமே ஒரு 10 அடி வரைக்கும் ஃபோர்ஸாக போகுது, இந்த உலை வரைக்கும் போகுது, அதுக்கு மேலே போக மாட்டேங்குது. பெரிய மரத்துக்குலாம் அடிக்க முடியல. ஸோ இதுதான் இதில் உள்ள நல்ல சேலஞ்சு. இன்னொரு சேலஞ்சு காண்டாமிருகம் வண்டு. பட் இப்போது வளர்ந்த பிறகு பெரிய லெவலில் ஒன்றும் இன்சிடென்ட்ஸ் வரல. நீங்கள் பார்த்தீங்கனாலே ஏதாவது ஒரு சில மரத்தோட ஓலை வந்து கட் ஆகிருக்கும். இந்த சைடில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. பட்டு இங்கே வாங்க, இங்கே இருக்குது. ஸோ காண்டாமிருக வண்டு பிரச்சனையும் இருக்குது. நாங்கள் அதுக்குன்னு ட்ராப்லாம் கூட வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் ஒரு சில இது கடி வரும், அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம கோல் என்னென்னா செடி கடித்தாலும் காண்டாமிருக வண்டு கடித்தாலும் அதை தாங்கி வளரக்கூடிய சக்தியை வந்து நம்ம உர மேலாண்மை மூலமாக செய்யணும். அவர் இன்னொன்று கவனிச்சிருப்பீங்கன்னா, தென்னை தான் இப்போதைக்கு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. வேர்க்கடலை செகண்டு, தென்னை தான் எங்களுக்கு மெயின். இது ஒரு மரத்துக்கும் கூட நாங்கள் வந்து மெயினாக ஓலை வெட்டியிருக்க மாட்டோம். இதோ காஞ்ச ஓலை கூட அப்படியே தான் இருக்கும். இதை பிடுங்கினா வந்துடும். பட்டு மோஸ்ட்டாக காஞ்சு இதோ இந்த ஸ்டேஜில் அப்படியே இருக்கும். பிறகு தான் இதோ ஒரு 2 அடி விட்டு தான் கட் பண்ணுவோம். இதோ இந்த மாதிரி முழுசாக கூட அப்படியே கட் பண்ண மாட்டோம், காஞ்ச பிறகு தான் கட் பண்ணுவோம். ஏன்னா ஓலை இருந்தால் தான் மரமும் ஃபாஸ்ட்டாக கிளம்புங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் தான் வந்து தென்னை அப்டேட். இதோ இன்னொரு தென்னை பேசிட்டு வந்ததில் தேக்கும் வந்துருச்சு. இதோ அங்கே 15 வருஷம் மரத்தை வெட்டி மறுபடியும் வளர்த்தோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இதோ இது இன்னொரு மரம். இதோ அங்கே இன்னொரு தேக்கு மரம் இருக்குது. இது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5 வருஷம் தான் இருக்கும். 1.5 வருஷம் தான் இருக்கும். பட் ஏற்கனவே இருந்த மரம்னால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. இது இந்த மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, பக்கத்துலேயும் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்று இதெல்லாம் போன வட்டம் இந்த ஏரியாவில் வச்ச வாழையோட வேஸ்ட். இதெல்லாம் ஆக்சுவலி அதெல்லாம் தூக்கி போடணும். பட் இருந்தாலும் ஓரமாக போட்டு முளைச்சி வருது. வேர்க்கடலை இன்னும் ஒரு 3 வாரத்தில் அறுவடை வரும்னு எதிர்பார்க்குறோம். அறுவடை வரும்போது எவ்வளோ அறுவடை வந்துச்சுங்கிறதையும் நான் வீடியோ கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். சொல்ல மறந்துட்டேன், ஃபார்ம் அப்டேட்டில் மெயினாக எங்கள் ஃபார்மில் இருக்கிற பூச்சை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வேர்க்கடலை குறிப்பாக யூஸ் பண்ணுறது இந்த சோலார் ட்ராப்பு. இதை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 days ஒன்ஸ் இல்லை 4 days ஒன்ஸ் நாங்கள் தண்ணியை மாற்றுவோம். இதில் சின்ன பூச்சி வண்டு எல்லாம் உழுந்து கிடக்குது. ஸோ நான் யூஸ்வலாக எல்லாருக்கிட்டும் சஜஸ்ட் பண்ணுறதும் இதுதான். அட்லீஸ்ட் 1 ஏக்கருக்கு அட்லீஸ்ட் 2 ஏக்கருக்கு ஒரு சோலார் ட்ராப். நாங்கள் 2 ஏக்கர் வச்சுருக்கோம். ஸோ 2 ஏக்கர். பட் ஆனால் சாகுபடி பண்ணுற இடம் கொஞ்சம் கம்மி தான், அதனால் 1 வச்சுருக்கோம். அட்லீஸ்ட் 1 ஏக்கருக்கு 1 ஆர் 2 ஏக்கருக்கு ஒரு சோலார் ட்ராப் அது வைக்க பாருங்கள். இப்போ கவனிச்சிங்கன்னா எல்லாம் இந்த சின்ன வண்டு, சாரவுரியம் வண்டு, இதில் அந்த பூச்சும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, ஒயிட் கலரில் உளுந்துருக்கு பாருங்கள். இதெல்லாம் வந்து அந்த பூச்சி தான். இதெல்லாம் தான் முட்டை போட்டு புழு வர்றது. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு இதை வைக்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கூட ஒரு சில பூச்சிக்கடிலாம் வந்திருக்கும். பட் ஆனால் இதுக்கெலாம் நாங்கள் வந்து பெரிய லெவலில் கட்டுப்பாடுங்கிறது நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த சின்ன இதுக்கெலாம் நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இந்த காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷன் ஓவர் ஆயிரும். அதனால் வந்து ஓவராலாக ஒரு 90% மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் விட்டுருவோம். அண்டு ரெயின் ஹோஸ் போடுறதுனாலையுமே அந்த தண்ணி வந்து நல்லா பரவலாக பட்டு அதுலேயுமே அந்த பூச்சி தாக்கம் கொஞ்சம் குறைவாகும். அது ரெயின் ஹோஸோட இன்னொரு அட்வான்டேஜும் அதுதான். பட் மெயினாக வந்து இந்த சோலார் ட்ராப் தான் நான் எல்லாருக்கிட்டையும் சஜஸ்ட் பண்ணுறது. மஞ்சள் நீல ஒட்டுமட்டை நாங்கள் இந்த முறை வைக்கலை. ஏன்னா அதுக்குன்னு குச்செல்லாம் ரெடி பண்ணணும், டைம் கிடைக்கல. ஸோ முடிஞ்சல நாங்கள் வந்து மெயினாக அந்த சோலார் லைட் ட்ராப் வச்சு தான் பூச்சி கட்டுப்பாடு பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். இதுதான் ஃபார்ம் அப்டேட். யூஸ்வலாக வந்து அதை மே மாதம் தான் கொடுப்பேன். பட் இந்த வருஷம் பர்சனல் ரீசன்ஸ்க்காக
ஏப்ரல் மாதமே இந்த அப்டேட்டை கொடுக்குறேன். எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கிணத்து பாசனம் தான், கிணத்து பாசனம், ரெயின் ஹவுஸ் பாசனம் ஃபார் வேர்க்கடலைக்கு மட்டும் ரெயின் ஹவுஸ் பாசனம். ஃபுல்லாக பாய்க்கிறது இல்லை, ஃபுல்லாக பாய்ச்சா கிணத்துல இருக்க தண்ணி காலி ஆயிருங்கிறதுனால. ஸோ முடிஞ்ச லெவலுக்கு இதுதான் எங்கள் ஃபார்ம் அப்டேட். வேறு ஒரு அப்டேட் இருக்குது, அதை நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.